ரஜினியும் விஜயகாந்தும் இவ்வளவு நெருங்கிய நண்பர்களா? ஈயாக பரவும் போட்டோஸ். விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வேட்டையின் படப்பிடிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்னை வந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பின்னர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திய ரஜினிகாந்த் கேப்டன் குறித்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார். இந்நிலையில் அன்று முதல் இன்று வரை ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் எடுத்துக்கொண்ட சில கிளாசிக் புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன. நடிகரும் அரசியல் தலைவருமான விஜயகாந்த் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதனை அடுத்து அவரது உடல் அரசு மரியாதையுடன் 29ஆம் தேதி நல்லடக்கம் செய்யப்பட்டது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன், விஜய், இளையராஜா உள்ளிட்ட ஏராளமான திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். வேட்டையின் படப்பிடிப்புக்காக தூத்துக்குடி சென்றிருந்த ரஜினி ஷூட்டிங் பாதியிலேயே நிறுத்திவிட்டு உடனடியாக சென்னை திரும்பினார். மேலும் விஜயகாந்த் குறித்து மிகவும் நெகிழ்ச்சியாக பேசிய அவர் கண்ணீர் மல்க கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தினார். ரஜினியும் விஜயகாந்தும் இதுவரை இணைந்து படங்களில் நடித்தது இல்லை என்றாலும் இருவருமே நெருங்கிய நண்பர்களாகவே இருந்துள்ளனர். ரஜினிகாந்த், விஜயகாந்த் என இருவரது பெயரையும் வைத்து இவர்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் என 90s கிட்ஸ் ரசிகர்கள் நினைத்தது உண்டு. அதே போல் ரஜினிக்கு போட்டியாகத்தான் விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்த் என கேப்டன் மாற்றி கொண்டதாகவும் நம்பினர். ஆனால் இந்த கற்பனைகளுக்கு எல்லாம் அகப்படாத பிம்பங்களாக ரஜினியும் விஜயகாந்தும் நெருங்கிய நண்பர்களாகவே பழகி வந்தனர் என்பதே உண்மை. முக்கியமாக பொன்னியின் செல்வன் படத்தில் ஆதித்த கரிகாலன் கேரக்டரில் விஜயகாந்தும் தன்னுடன் நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டவர் ரஜினிகாந்த். அதேபோல் முரட்டுக்காலை படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்க வந்த வாய்ப்பை மறுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். ஆனாலும் படப்பிடிப்பு தளங்களிலோ அல்லது பொது நிகழ்ச்சிகளிலோ பார்த்தால் ரஜினியும் விஜயகாந்தும் அந்த இடமே கலகலப்பாக மாறிவிடுவாராம். இந்நிலையில் அன்று முதல் இன்று வரை ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன. இதில் விஜயகாந்த் தோளில் கை போட்டபடி ரஜினி இருக்கும் போட்டோ பலரும் பார்த்ததுதான். ஆனால் விஜயகாந்துக்கு சிகரெட் பற்ற வைக்கிறார் ரஜினி. இது ரொம்பவே அரிதான புகைப்படம் என சொல்லப்படுகிறது. இதே போல் கடைசியாக விஜயகாந்தை ரஜினி அவரது வீட்டில் சென்று சந்தித்து நலம் விசாரித்ததும் ரசிகர்களை நெகிழ செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சினிமா என்றாலே ஒரு நடிகர் வளர்ந்து விட்டால், ஓரிரு படங்களில் வெற்றியை கண்டுவிட்டால் அவரிடம் போட்டி பொறாமை அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த காலத்திலேயே விஜயகாந்த் யாரிடமும் எந்த ஒரு போட்டியும் கொள்ளாமல் அவர்கள் விரும்பும் கதாபாத்திரத்தில் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடத்தி கொடுக்கும் ஒரு நடிகனாக தான் இருந்தார். அதே போல அனைவரிடமும் ஒரு நண்பனாகவும் சகோதரனாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பாளராகவும் இருந்து வந்தவர். இது போன்ற யாரும் அறியாத விஷயங்கள் இப்பொழுது அவர் மறைந்த பிறகு பலருக்கும் தெரிய வந்தது. ஒருவர் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு உதாரணமாக தான் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ரஜினிகாந்த் பல படங்கள் நடித்திருந்தாலும், சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் பெற்றிருந்தாலும் அவர் விஜயகாந்துடன் எந்த அளவு நட்பு ரீதியாக நெருங்கிய நண்பராக இருந்திருந்தால் அவரின் சிகரெட்டை இவர் பற்ற வைத்திருப்பார் என்பது ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது. தற்போது இந்த போட்டோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது.